Alhamdulillah rabbil alamin. Wassalatu wassalamu ala asyrafil mursalin sayyidina wa habibina Muhammad bin Abdillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahu bi ihsanin ila yaumiddin. எமது இந்த பட்டமளிப்பு விழாவின் தலைவராகிய எமது தலைவரும் எனது என்றும் அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய உஸ்தாதுமாகிய அவர்களே, இந்த விழாவின் விசேட பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் சவுதி அரேபியா அல் கசீம் நகரின் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அஷேக் கலாநிதி சாலிஹ் இப்னு அப்துல்லா அல் ஹதுரூல் அவர்களே, மேலும் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர்களில் ஒருவராக கலந்து கொண்டிருக்கும் சவுதி அரேபிய ரியாத் நகரை சேர்ந்த ஜாமிஅத்துல் இமாமின் பேராசிரியர் அஷேக் கலாநிதி உமர் அலி அவர்களே, எமது இந்த விழாவின் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய அல் உஸ்தாத் முபாரக் ஹசரத் அவர்களே, ஏனைய சிறப்பு விருந்தினர்களே, மஷாயிக்மார்களே, உலமாக்களே, இங்கே இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் 11 வருடங்களை நிறைவு செய்த நிலையில் எமது இப்னு அப்பாஸ் அரபுக் கல்லூரி தனது 4வது பட்டமளிப்பு விழாவை கொண்டாடும் வேளையில் இம்மறிக்கையை சமர்ப்பிக்க கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹிஜ்ரி 1419 ரஜபு மாதம் 11ஆம் பிறையன்று, அதாவது 1998 நவம்பர் 1ஆம் தேதி கானி ஹிரம்புரையில் அமைந்துள்ள கன்சுல் கைராத் பள்ளியில் அல் பங்கத்துல் இஸ்லாமியா என்ற பெயரில் இக்கல்லூரி உதயமானது. பக்க சார்பற்ற சுதந்திரமாக இயங்கும் அரபு கல்லூரிகளின் வரிசையில் எமது கலா நிலையத்தின் தோற்றம் ஒரு முக்கிய நிகழ்வாகும். தென்னிலங்கையின் பிரபல அரபு கல்லூரி ஒன்றிலிருந்து சில மார்க்க பிரச்சனைகள் காரணமாக நிர்பந்த நிலையில் வெளியேறிய எம்மை இருமுறை கிராமத்து மக்கள் அன்புடன் வரவேற்று இங்கு மனவோந்து இடமளித்ததை நாம் என்றும் நன்றியுடன் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். இவ்வூர் சகோதரர்கள் அன்று போல் இன்றும் இம்மதரசாவின் வளர்ச்சிக்காக அக்கறையுடன் ஒத்துழைக்கின்றனர். உண்மையில் பொருளாதார ரீதியில் பூஜ்ஜியத்தில் இருந்த நாம் எவ்வித பௌதீக வளங்களும் அற்ற நிலையிலேயே இக்கல்லூரியை ஆரம்பித்தோம். அந்நேரம் இதனை கொண்டு நடத்துவதற்கு எந்த ஒரு நபருடைய அல்லது இயக்கத்துடைய உத்தரவாதமும் எமக்கு இருக்கவில்லை. எனினும் சத்தியத்தின் பாதையில் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து தியாகத்துடன் செயல்படுபவர்களுக்கு அல்லாஹ் உதவுவான் என்ற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருந்தது. இன்று வரை இக்கல்லூரிக்கு கிடைத்து வரும் ஆதரவும் உதவிகளும் இதனையே பறைசாற்றுகின்றன. இதனை ஸ்தாபிப்பதில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள், சகலரும் பெரும் பங்காற்றியதுடன் இவ்வூர் மக்களும் இன்னும் சில சகோதரர்களும் அர்ப்பணத்துடன் செயல்பட்டனர். மேலும் ஆரம்பம் முதல் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் ஜமியத் ஷபாப் நிறுவனம், உலக இஸ்லாமிய நிவாரண அமைப்பு ஐஐஆர் நிறுவனம், அல் இஹ்மார் நிறுவனம், இவற்றை தொடர்ந்து வந்த அல் இஹ்சான் நலத்துறை சங்கம் போன்ற நிறுவனங்களையும் இவ்வேளையில் நாம் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக. பள்ளியில் சுமார் 2 வருடங்கள் நடந்து வந்த சில அசௌகரியங்களையும் கருத்தில் கொண்டு 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாத பிற்பகுதியில் இவ்விடத்திற்கு மாற்றப்பட்டது. ஓரளவு வசதியான ஒரு வீட்டுடன் 2150 சதுர மீட்டர் 86 பெர்சஸ் பரப்பளவை கொண்ட இவ்விடம் ஆரம்பத்தில் கூலிக்கே பெறப்பட்டது. எனினும் ஒரு வருடம் கழிவதற்குள் குவைத் நாட்டைச் சேர்ந்த அஷேக் அப்துல் கரீம் அவர்களது முயற்சியினால் சுமார் 4.5 மில்லியன் ரூபாய் சொந்தமாக வாங்கப்பட்டது. முதலில் இக்கலாமிடத்துக்கு சூட்டப்பட்ட அல் பங்கத்துல் இஸ்லாமியா என்ற பெயரில் சில சர்ச்சைகள் ஏற்படுத்தப்பட்டதால் நபிகளாரின் சிறிய தந்தையின் மகனும் ஷரியா கல்விக்கு பெரும் சேவையாற்றியவருமான
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது பெயரை பொருத்தமாக கருதி இப்னு அப்பாஸ் அரபு கல்லூரி என்றவாறு பெயரும் மாற்றம் செய்யப்பட்டது. இக்கல்லூரி முஸ்லிம் சமய விவகார அமைச்சில் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 1982 ஆண்டின் இலங்கை கம்பெனிகள் சட்டத்தின் கீழும் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இஸ்லாத்தை அதன் தூய வழியில் அல் குர்ஆன் அஸ்-சுன்னா ஆகியவற்றின் அடிப்படையில் நல்வழி நடந்த ஆரம்பகால நல்லோர்களது வழியில் போதிப்பதே இப்னு அப்பாஸ் அரபு கல்லூரியின் பிரதான குறிக்கோளாகும். கல்வி கற்றல், அதன்படி ஒழுகுதல், அதன் மூலம் மற்றொரு வழிநடாத்தல் ஆகிய 3 விழுமியங்கள் இணைந்த இலட்சியம் கல்லூரியின் இலட்சினையில் பொறிக்கப்பட்டுள்ளதை காணலாம். சிறந்த அறிவை பெறுவதுடன் சீரிய ஒழுக்கமும் நன்னடத்தையும் உள்ள உலமாக்களாக மாணவர்கள் உருவாக வேண்டும் என்பதில் இங்கு கூடிய கவனம் செலுத்தப்படுகின்றது. ஷரியா, மௌலவி ஆலிம், அல் குர்ஆன் மனனம் ஆகிய 2 பிரிவுகளை கொண்டதாக இக்கல்லூரி இயங்குகின்றது. இதில் பிரதானமானதாகிய ஷரியா பிரிவின் மாணவர் தொகை 80ஆகவும் மனன பிரிவின் மாணவர் தொகை 30ஆகவும் தற்போதைக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 7 வருட கால எல்லையை கொண்ட ஷரியா பிரிவின் பாடத்திட்டம் முஸ்லிம் சமய விவகார திணைக்களத்தின் வேண்டுகோளின் பேரில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினால் தயாரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தை தழுவியதாகும். மேலும் அதில் கல்வி பொதுத்தராதர, சாதாரண தர, உயர்தர பரீட்சைகளுக்கான பாடங்களும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் உயர் வகுப்பு மாணவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப பாடநெறிகளும் போதிக்கப்படுகின்றன. கம்ப்யூட்டர் பயிற்சி நெறியை கற்றுத் தேர்வும் மாணவர்களுக்கு அதற்கென பிரத்யேகமான சான்றிதழ்களும் வழங்கப்படுகின்றன. வருடாந்தம், அரையாண்டு, ஆண்டிறுதி பரீட்சைகள் நடைபெறும் அதேவேளை இறுதியாண்டு பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் அரபு மொழியில் ஆய்வு ஒன்றை சமர்ப்பிக்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். அல் உஸ்தாத் MAAM நபர் அவர்களின் வழிகாட்டலில் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இது நடைபெற்று வருகின்றது. அத்துடன் நாட்டின் பல பகுதிகளிலும் வெளிநாட்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் கல்வி கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு தமது திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகின்றது. மேலும் அல் குர்ஆன் மனன பிரிவு மாணவர்களுக்கு இணைந்த பாடமாக சில பொது பாடங்களும் கற்பிக்கப்படுகின்றன. கடந்த பல வருடங்களாக கல்வி பொதுத்தராதர, சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய இக்கல்லூரி மாணவர்களில் 90% மேற்பட்டோர் சித்தியடைந்து கல்வி பொதுத்தராதர, சாதா உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். சென்ற 3 வருடங்களாக நடைபெறும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களும் சிறப்பான பெறுபேறுகளை பெற்றுள்ளனர். வாராந்தம் நடத்தப்படும் அரபு, தமிழ் மொழிகள் மூலமான வெவ்வேறு மாணவர் மன்றங்கள் தமது பேச்சாற்றலை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள உதவுவதுடன் மாத விடுமுறை நடத்தப்படும் அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சி, விவாத அரங்கு, திக்ரா சுப சஞ்சிகை, உடற்பயிற்சி, விளையாட்டு வேலை, கல்வி சுற்றுலாக்கள், வெளிக்கள பயிற்சி முகாம்கள் என்பவற்றின் ஊடாக அவர்களின் பல்துறை ஆற்றல் விருத்திக்கு ஊக்கமளிக்கப்படுகின்றது. இங்கு அமைந்துள்ள கம்ப்யூட்டர் பயிற்சி நிலையம், வாசிக சாலை என்பன மாணவர்களின் பொது அறிவு, ஆய்வுத்துறை என்பவற்றுக்கு பெரிதும் உதவுகின்றன. கடந்த 2 வருடங்களாக மாணவர்களின் எழுத்துத்துறை வளர்ச்சிக்கு சிறந்த களமாக திகழ்ந்த திக்ரா சஞ்சிகை இன்றுடன் காலாண்டு சஞ்சிகையாக பரிணமித்து சுவரிலிருந்து சுவடுக்கு மாறும் நிகழ்வு இக்கல்லூரியின் முக்கிய மைல்கல்லாகும். அரபு கல்லூரிகளில் கற்றுத் தேர்ந்த திறமைமிக்க பட்டதாரி மாணவர்களின் மேம்படிப்பிற்காக ஓர் உயர் கல்வி நிலையம் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இக்கல்லூரியினுள் பிரத்யேக பிரிவாக ஆரம்பிக்கப்பட உள்ளது என்ற செய்தியை உங்களுக்கு அறிய தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது கலாசாலையின் விடயங்களில் கூடிய அக்கறையுடன் செயல்படும் சவுதி அரேபிய ரியாத் நகரைச் சேர்ந்த கலாநிதி அஷேக் சுலூத் அஷ்-ஷாஹிர் அவர்களின் எண்ணக்கருவில் உருவான இக்கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்படுவதற்கான முதற்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. வெளிநாட்டு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் ஒன்றுடன் இக்கல்லூரியை இணைத்து இங்கு பயில்கின்ற திறமையான மாணவர்களுக்கு உயர் கல்வி புலமை பரிசுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. நாடறிந்த அறிஞரும் எமது உஸ்தாதுமாகிய அஷேக் எம்ஓ ஹஜரத் ரஹ்மான் அவர்களின் தலைமையில் 6 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு இக்கல்லூரியை சிறப்பாக நடத்தி வருகின்றது. இதன் உப அதிபராக அல் உஸ்தாத் எம்ஓ ஹஜரத் ரஹ்மான் அவர்கள் கடமை புரிவதுடன் விரிவுரையாளர்களாக MAAM நபர்
BA Madina, Al-Ustad MGM Ataullah Farji, Al-Ustad MPM Rifat Abbasi, Al-Ustad MPZM Rifkan Abbasi, Al-Ustad MRM Fawaz Amiyur Panipurindanar, Al-Quran Manan Perivin பொறுப்பாளராக Al-Ustad MWM Umar Farji அவர்களும் உதவியாளராக Al-Ustad BH Farnas Abbasi அவர்களும் கடமை புரிகின்றனர். மேலும் பகுதி நேர ஆசிரியர்களாக ஜனாப் AH முஹம்மத், ஜனாப் MHM ஹஃபீல், ஜனாப் MSM மஸ்ரூத், ஜனாப் MM யசீர், ஜனாப் MBM அஸ்அதி, ஜனாப் M ஹனூஸ், ஜனாப் MHM சஃபா, ஜனாப் MMM மஸ்ரூர் ஆகியோர் பணியாற்றுகின்றனர். திறமையும் தியாக உணர்வும் கொண்ட இவர்கள் எமது கலாசாலைக்கு வாழ்த்திருப்பது அதன் பாக்கியமாகும். புரிந்துணர்வுடன்